இப்போ இந்த கிரேவி எப்படி பண்ணு பார்க்கணும்ல, முட்டை கிரேவி. ஸோ அதை எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்னடா எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒரு முட்டை கிரேவிங்க. நம்ம எல்லாருமே அடிக்கடி நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஸோ முட்டை கிரேவி நான் என்னோட ஸ்டைலில் எந்த மாதிரி மெத்தடில் நான் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். நான் ஆல்ரெடி முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். நான் ஒரு முட்டை அவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். முட்டை அவிக்கும் போது லைட்டாக கொஞ்சோண்டி உப்பும் அப்புறம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வச்சாலே போதும், நல்லாவே குக் ஆயிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க அந்த ரப்பரியாக இருக்காது, இந்த நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அப்படி தான் பண்ணுவேன் எப்போவுமே. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த கிரேவி தான் இப்போ வந்து நான் பண்ண போகிறேன். ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. சிம்பிளாக ஈஸியான ஒரு சைட் டிஷ். நான் ஒரு 2 கரண்டி அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எனக்கு அளவு தெரியும், அதனால் நான் விட்டுட்டு உடனே அதை வேறு கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காதீங்க, எவ்வளோ விட்டீங்க அப்படி என்ன அதுன்னு சொல்லிட்டு. நான் 3 முட்டை பண்ணுறதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு சீரகம், அதே மாதிரி கொஞ்சோண்டி சோம்பு, இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நான் பூண்டு போட்டுக்கிட்டேன். ஆனியன், வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிம்பிளாக ஆயிருங்க, ஈஸியாக ஆயிரும். நீங்கள் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கும் இது ரொம்பவே ஈஸியான ஒரு இதாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஒரு அமேசிங்கான ஒரு டிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை நீங்கள் இதை முட்டை சாப்பிட்றீங்கன்னா, இல்லை அப்படின்னா நீங்கள் எது உருளைக்கிழங்குல கூட இந்த மாதிரி டிஷ்ஷுங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? பாயில்டு பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்க நீங்கள் அதே போல் வேக வச்சுட்டு அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். அதனால் இப்போ நான் இதில் வந்து என்ன செய்வேன்னா காயம் சேர்த்துப்பேன். ஏன்னா நம்ம வந்து முட்டை ஓரளவு கொஞ்சம் கேஸ் மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் லைட்டாக நான் வந்து காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ அதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதோட அரோமாஸ் எல்லாமே. இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுட்டு, கீழே பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தக்காளி, நான் ஒரு தக்காளி, சின்ன தக்காளி வந்து நான் எடுத்துருந்தேன், அதையும் சேர்த்து அதில் ஒரு நீர் சத்துமாக இருக்குல்ல, தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பு வந்து நான் சிம்மில் வச்சுக்கிறேன். அடி பிடிச்சிடக்கூடாது, அடி பிடிக்காமல் நீங்கள் எடுத்துருந்தோம், அவ்வளோதான். இப்போ வந்து உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. எனக்கு கரெக்டாக இருக்கும் தோணுச்சு, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உப்பு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க, சரியா? இந்த கிரேவி வந்து நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நான் மசாலாஸோட பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு மெத்தட். அதனால் நீங்கள் அடிக்கடி இந்த வீட்டில் பண்ணுவீங்க. இப்போ காலையில் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும் பண்ணனால. இப்போ வந்து லைட்டாக கொஞ்சோண்டு நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து எதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன்னா, மசாலா போடும்போது சிலர் கருக ஆரம்பிச்சிடும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரொம்ப ஸ்பெஷல் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் குழம்பு மசாலா தூள். இது ரொம்ப முக்கியங்க இதுக்கு, ஏன்னா அதோட ஸ்மெல், அதோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இதை சேர்த்துப்பேன். நீங்கள் எனக்கு அது பிடிக்காதுன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்ட மாதிரி விட்டுருக்கேன். இதோட மசாலா வந்து கறிக்கிடக்கூடாது இல்லையா, அதனால். ஸோ இப்போ பாருங்கள், தக்காளியிலேருந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ லைட்டாக கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் இல்லையா நமக்கு, அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ட்ரிக் பண்ணுவேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சீக்கிரம் வேகவும் செஞ்சிடும், மசாலாவும் கறிக்கிறாது. அதனால் இப்போ நல்லா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன். முட்டை இருக்குல்ல, அந்த முட்டை எடுத்து இதுக்கு மேலே அப்படியே கவுத்தி போட்ட மாதிரி கவுத்தி போட்டுருங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரத்துக்குள்ள அந்த மசாலா போய் அதில் இறங்கும். ஸோ சூப்பராக நம்மளோட மசாலா கிரேவி ரெடி ஆயிடும். ஒரு 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க, ஃபாஸ்ட்டாக வச்சுடாதீங்க, கருகிடும், மசாலா கருகிடும் நமக்கு. அதனால் ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு.
பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கிறேன். தூவிட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. சூப்பராக நம்மளோட எக் மசாலா ரெடிங்க. சப்பாத்திலேருந்து தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைஸ்லேருந்து எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு. இப்போ நான் வந்து இது வந்து ஃபுல்லாக நான் வந்து ஆலு ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். சாரிங்க மட்டர் ஆலு பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது சூப்பராக நம்மளோட எக் மசாலா ரெடிங்க. இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் வந்து இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லணும்ல, அதனால் பயங்கர சூடாக இருக்குங்க. அதனால தான் உங்கள் முன்னாடி தாங்க நான் சாப்பிட்றேன். உப்பு உரப்பு எல்லாமே பயங்கரமாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி 1.5 ஸ்பூன் வந்து அளவுக்கு வந்து உப்பு போட்டிருக்கோம். அமேசிங்க, சூப்பருங்க, பயங்கர எம்மியாக இருக்குது, நல்லாயிருக்கு. உப்பு உரப்பு அந்த மசாலாஸ் எல்லாமே சூப்பராக இதோட பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.